அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த யூதர்கள் நம்பர்ஸ வச்சு தான் விளையாடுவாங்க. எண்கள வச்சு தான் விளையாடுவாங்க. சிலதுங்கலாம் அத்தியாவசியம் தான். எண்கள் எல்லாம் பார்க்கறது நல்லதுதான். இப்போ ஒரு கார்ல நம்பர் பிளேட்டு ஒரு நம்பரா இருக்கும். ஆனா அதுக்குள்ள அந்த என்ஜின் நம்பர் வேற வேற நம்பரா இருக்கும். ஒவ்வொரு நம்பரும் வேற மாதிரி தான் வரும். நம்ம பிறந்த நட்சத்திரத்த, நாளு இது எல்லாத்தையும் வச்சு நெறைய மாற்றங்கள் நிகழ்த்தலாம். இப்போ ஒருத்தங்க பிறக்குறாங்கன்னா, அவங்க போராளியா இருக்காங்களா? ஞானியா இருக்காங்களா? விஞ்ஞானியா இருக்காங்களா? இல்ல போராளியா இருக்காங்களா? இப்படின்றத நம்மளால கணிக்க முடியும். கிரகத்தோட இம்பாக்ட் ஆலதான். அதையும் நம்ம மாத்தி அமைச்சுக்கலாம். நம்மள நாமளே திருத்தலையும் மாத்திக்கலாம். இதனாலதான் இந்த யூதர்கள் குழந்தைங்கள ஆஸ்பத்திரியில தான் பிறக்கணும். வீட்ல வச்சு பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆஸ்பத்திரியில பிறந்தாலும் ஜாதகம் எழுதும்போது முதல் நாள் பிறந்தாங்க, இல்ல அடுத்த நாள் பிறந்தாங்கன்னு ஏதாவது மாத்தி மாத்தி சொல்லிடுவாங்க. இல்ல அந்த அளவுக்கு பயம். திருநெல்வேலியில தானே எல்லாரையும் டார்கெட் பண்றாங்க. என்னோட நட்சத்திரம் வந்து மீனம். ராவணன் இந்திரனோடது. பொதுவா பெண்கள் வந்து கன்னியா லக்னத்துல தான் பிறப்பாங்க. ஆனா என்னோட லக்னம் வந்து சிம்ம லக்னம். முனைவர் பாண்டியன் ஐயா சொல்லியிருக்காங்க, புலியோன் ராசியைத்தான் சிம்ம ராசின்னு மாத்திட்டாங்க. சோ நான் வந்து புலியோன் லக்னம். ஸோ மீனமும் புலியோனும் அப்புறம் 1611 என்னோட பிறந்த ரேட்டு. 1611 மறுபடியும் ராவணன் இந்திரன், 7 வந்து முருகன். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருக்கனால நிறைய பேர் என்னோட ஜாதகத்தை பார்க்கும்போது போராட்ட குணமான ஜாதகம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஆனா அம்மா ரூம் நம்பர் என்ன? 4ன்னு சொல்லிக்கிறாங்க. எவன் சொன்னா? ரிசப்ஷன்ல. ஐயோ உனக்கு லக்கி நம்பர் 7. எப்பட்றா நான் 3ஆம் தேதி பிறந்தேன். 10ல இருந்து 3 எடுத்தா 7. இந்த வாரி 7 வந்துருச்சு. நம்மள வந்தோம். இது கொண்ணும் குறைச்சல. இப்போ இத பாரு, 12ல இருந்து 7 கழிச்சா 5 வருது. சரி, அதோட 2 கூட்டிக்கோ. என்ன வருது? 27ல இருந்து 20 கழிச்சா 7 போல இது. இல்ல எம்பியா நீ சொல்ல மாட்டேன்னு வச்சுக்க. அதான் இனிமே இதுதான் நம்ம ரூம். வாடு. புரியாம வாளே உள்ள. என்னடா லக்கி நம்பர். என்ன லக்கி? போய் முட்டிக்கின. நான் தானே முட்டிக்கினேன். நீ முட்டிக்கினியா? உள்ள போ. உனக்கு லக்கி. நான் நியாயம்டா இது. ஏய் எங்கடா உன் ரூம்மேட்? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இல்ல, 5 வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும் போல இருக்குது. செவரு அடிச்சு 8 எடுத்துக்கோ. இந்த செவரு அடிச்சு 6 எடுத்துக்கோ. ரூம் நம்பர் 678 வச்சுக்கோ. 6 7 8 கூட்டினா 21. 2 1 கூட்டினா 3. ஓ பிறந்தநாள் வந்துருச்சுனா 10ல 3 கழிச்சுனா 7. ஒரு ரூம் நம்பர் வந்துருச்சுனா ஒரு 4-5 நாள் கூட தங்கிட்டு ஒரு நாள் லீவ் எடுத்துன்னு போயிட்டு கூப்பிட்டதும் ஓடி வந்துட போறாங்க. அப்பா வந்து என்ன சுவாமின்னு கூப்பிடலாம்ல சார்? பேரை மாத்திடலாமா? சாம்புனே. ஏய் வை கிளிங் சாம்பு மவன். என்னடா